சிக்கலான சட்ட நுணுக்கங்களை எளிமையாக புரிந்து கொள்ள நீங்கள் இணைந்திருப்பது உங்கள் சட்டவியல் ஜூரிஸ்ப்ரூடென்ஸ் தமிழ். நான் ஏகாந்தன். நீங்க ஒரு தனியார் சட்டக் கல்லூரியில மேனேஜ்மெண்ட் கோட்டால சேர்றீங்க. ஒரு 5 வருஷம் ஆகுது. சுமார் 15 லட்சம் ரூபாய் ஃபீஸ் கட்டுறீங்க. பல எக்ஸாம் எழுதி முடிச்சு ஒரு வழியா பட்டமளிப்பு விழாவில் அந்த கருப்பு கோட் போட்டு நிக்கிறீங்க. ஆனா அடுத்த நாள் நீங்க வக்கீலா பதிவு செய்ய மாநில பார் கவுன்சிலுக்கு போறீங்க. அங்க இருக்கிற அதிகாரி என்ன சொல்றாருன்னா, உங்க காலேஜுக்கு இந்திய பார் கவுன்சிலோட அங்கீகாரம் இல்ல, அதனால உங்களால வாழ்நாள் முழுக்க கோட்படி ஏற முடியாது அப்படின்னு சொல்றாரு. உங்க ஒட்டுமொத்த உழைப்பும் பணமும் கனவும் அந்த ஒரு நொடியில சுக்குநூறா உடைஞ்சிடுது இல்லையா? இது ஏதோ சினிமா காட்சி கிடையாது. தமிழ்நாட்டுல ஒவ்வொரு வருஷமும் பல மாணவர்களுக்கு நடக்கிற ஒரு நிஜமான துயரம் இது. உண்மைதான். அந்த 15 லட்சம் ரூபாய் இழப்பு அப்படிங்கிறது வெறும் பொருளாதார பிரச்சனை மட்டும் கிடையாது. ஆமாம். ஒரு மாணவனோட இளமை காலத்துல மிக முக்கியமான ஒரு 5 வருஷம் ஒரு போலி அங்கீகாரத்தால பறிக்கப்படுது பாத்தீங்களா? அது ஒரு மாபெரும் அநீதி. நிச்சயமா. அதனாலதான் சொல்றேன், சட்டக்கல்வி அப்படிங்கிறது இன்னைக்கு ஒரு மிகப்பெரிய சந்தையா மாறிடுச்சு. இதுல நுழையிற ஒவ்வொரு மாணவரும் பெற்றோரும் ஒரு விஷயத்த ரொம்ப ஆழமா புரிஞ்சுக்கணும். என்ன விஷயம் அது? அதாவது எந்த கல்லூரியை தேர்ந்தெடுக்கிறோம், என்ன வகையான படிப்பை தேர்ந்தெடுக்கிறோம் அப்படிங்கிறது ஒரு தனிநபரோட கேரியர் சம்பந்தப்பட்ட விஷயம் மட்டும் இல்ல. நாளைக்கு இந்த சமூகம் எப்படிப்பட்ட வழக்கறிஞர்களை பெறப்போகுது அப்படிங்கறத தீர்மானிக்கிற அடித்தளமே அதுதான். ரொம்ப கரெக்டா சொன்னீங்க. அந்த அடித்தளத்தை பத்தி பேசும்போதே கடந்த ஒரு 20 வருஷத்துல நடந்திருக்கிற ஒரு மிகப்பெரிய உளவியல் மாற்றத்தை நாம கவனிக்க முடியுது. ஆமா, நிறையவே மாறி இருக்கு. நான்லாம் ஸ்கூல் படிக்கிறப்போ, அதாவது 90கள்ல பாத்தீங்கன்னா, சட்டம் படிக்கிறவங்க யாருன்னு கேட்டா, மெடிக்கல் சீட் கிடைக்கல, என்ஜினியரிங் கட் ஆஃப் வரல, சரி வேற வழி இல்ல பிஏ பிஎல் படிக்கலாம் அப்படின்னு ஒரு பிளான் பி மனநிலையோட வர்றவங்க தான் அதிகம் அப்படின்னு ஒரு பிம்பம் இருந்துச்சு. அப்படிதான் பலரும் நினைச்சிட்டு இருந்தாங்க. ஆனா இன்னைக்கு நம்ம கையில இருக்கிற சேர்க்கை விகிதங்களை பார்த்தோம்னா நிலைமை அப்படியே தலைகீழா இருக்கு. 12ஆம் வகுப்புல மாநில அளவுல அதிக மார்க் எடுத்தவங்க தங்களோட முதல் விருப்பமாவே சட்டத்தை தேர்ந்தெடுக்கிறாங்க. இது எப்படி நடந்தது? இந்த மாற்றம் சாதாரணமா நடந்துடல. 1991ல நடந்த உலகமயமாக்கலுக்கு பிறகு இந்திய பொருளாதாரம் முற்றிலுமா திறக்கப்பட்டுச்சு இல்லையா? ஆமா, லிபரலைசேஷன். கரெக்ட். பன்னாட்டு நிறுவனங்கள் உள்ளே வந்தாங்க, ஸ்டார்ட் அப் கலாச்சாரம் பெருகிடுச்சு. இதனால அறிவுசார் சொத்துரிமை, அதாவது இன்டெலெக்சுவல் ப்ராப்பர்ட்டி, சைபர் சட்டங்கள், கார்ப்பரேட் மர்ஜர்ஸ் அப்படின்னு சட்டத்தோட களம் ரொம்ப விரிவடைஞ்சிடுச்சு. அதனாலதான் சட்டம் இப்போ ஒரு பிரீமியம் கோர்ஸா மாறிடுச்சா? கண்டிப்பா. பல ஆயிரம் கணக்கான கோடிகள் புழங்குற வணிக ஒப்பந்தங்களை வடிவமைக்கிறதுல இருந்து சர்வதேச தீர்ப்பாயங்கள்ல வாதாடுறது வரைக்கும் ஒரு வழக்கறிஞரோட தேவை பல மடங்கு உயர்ந்துருச்சு. புரியுது. அதனாலதான் இப்போ இருக்கிற ரொம்ப கூர்மையான சிந்தனையும் தர்க்க ரீதியான அறிவும் உள்ள தலைமுறை மருத்துவம் பொறியியலை தாண்டி சட்டத்தை நோக்கி நகர ஆரம்பிச்சிட்டாங்க. இது ரொம்ப சுவாரஸ்யமான ஒரு நகர்வு. ஆனா இந்த நகர்வுல 2 பிரதான பாதைகள் இருக்கு இல்லையா? ஒன்னு பள்ளிக்கூடம் முடிச்ச உடனேயே சேர்ற அந்த 5 வருஷ ஒருங்கிணைந்த படிப்பு, மற்றொன்று ஏதாவது ஒரு டிகிரியை முடிச்சிட்டு சேர்ற 3 வருஷ படிப்பு. பிஏ எல்எல்பி, பிகாம் எல்எல்பி அப்படின்னு 5 வருஷ படிப்புல பல பிரிவுகள் இருக்கு. கரெக்ட். இந்த 2க்கும் உள்ள வித்தியாசத்தை நேயர்களுக்கு புரியுற மாதிரி இப்படி பார்க்கலாம்னு நினைக்கிறேன். சொல்லுங்க. 12ஆம் வகுப்புலயே 5 வருஷ படிப்பை தேர்ந்தெடுக்கிறது அப்படிங்கிறது ஒரு செடிய விதையில இருந்தே சட்டத்தோட தன்மையோடு இருந்து ஆழமா வேரூன்ற செய்யறது மாதிரி. ரொம்ப அழகான உதாரணம். ஆனா வேறொரு டிகிரி முடிச்சுட்டு 3 வருஷ படிப்புல சேர்றது அப்படிங்கிறது ஏற்கனவே நல்லா வளர்ந்த ஒரு மரத்துல புதுசா ஒரு ஒட்டுக்கலையை உருவாக்குறது மாதிரி. அந்த முந்தைய டிகிரியோட வேர்கள் இந்த சட்டக்கலையை தாங்கி பிடிக்குது. இதுல எது உண்மையில மாணவர்களுக்கு சிறந்தது? நீங்க சொன்ன அந்த முந்தைய டிகிரியோட வேர்கள் இருக்கு பாத்தீங்களா, அதுதான் இங்க மிக முக்கியமான துருப்புச்சீட்டு. நிறைய பேர் 5 வருஷ படிப்பு தான் பெஸ்ட்னு நினைக்கிறாங்களே. அது ஒரு தவறான புரிதல். பலரும் 5 வருஷ படிப்பு தான் சிறந்தது, 3 வருஷ படிப்பு கொஞ்சம் பின்தங்கியது அப்படின்னு நினைக்கிறாங்க. ஆனா பார் கவுன்சில் பார்வையில 2க்கும் எந்த வித்தியாசமும் கிடையாது. இரண்டுமே சமமான தகுதிதானா? 100க்கு 100 சமமான தகுதிதான். ஆனா நடைமுறையில ஒரு 3 வருஷ படிப்பு மாணவர் களத்துக்கு வரும்போது அவரிடம் இருக்கிற பன்முகத்தன்மை ரொம்ப அபாரமானது. அது எப்படி? ஒரு உதாரணம் சொல்ல முடியுமா? கண்டிப்பா. இப்போ ஒரு மாணவர் பிடெக் கம்ப்யூட்டர் சயின்ஸ் முடிச்சிட்டு 3 வருஷம் சட்டம் படிக்கிறார்னு வச்சுப்போம். சரி. அவரு நாளைக்கு ஒரு சைபர் கிரைம் கேஸ்லயோ அல்லது சாஃப்ட்வேர் காப்புரிமை பிரச்சனையிலயோ வாதாடும்போது தொழில்நுட்பத்தோட நுணுக்கங்களை ஒரு சாதாரண வழக்கறிஞரை விட 100 மடங்கு தெளிவா புரிஞ்சுப்பார் இல்லையா? அதேபோல ஒரு பிகாம் படிச்சவரு வருமான வரித்துறை வழக்குகளையோ அல்லது பங்குச்சந்தை மோசடிகளையோ ரொம்ப ஈஸியா கையாளுவாரு. ஏன்னா அவருக்கு பேலன்ஸ் ஷீட் படிக்க தெரியும். எக்ஸாக்ட்லி.
பேலன்ஸ் ஷீட் படிக்க தெரிஞ்ச ஒரு வக்கீல் ஒரு ஆடிட்டர் ரேஞ்சுக்கு யோசிப்பார். சரியா சொன்னீங்க. அதனாலதான் 17 வயசுல சட்டம் படிக்க வர்றாங்களா அல்லது 21 வயசுல வேற உலகத்தை பார்த்துட்டு வர்றாங்களா அப்படிங்கறத பொறுத்து அவங்களோட அணுகுமுறை மாறுது. ம் 12ஆம் வகுப்புலயே இலக்கு தெளிவா இருக்கிறவங்களுக்கு 5 வருஷ படிப்பு ஒரு மிகச்சிறந்த அஸ்திவாரம். ஆனா ஒரு பரந்த முதிர்ச்சியோட சமூகவியலோ அல்லது அறிவியலோ படிச்சுட்டு வரும்போது அது சட்டத்தை இன்னும் ரொம்ப ஆழமா புரிஞ்சுக்க உதவுது. சூப்பர். சட்டம் படிக்கணும் அப்படின்னு முடிவான பிறகு அடுத்தபடியா வந்து நிக்கிற பூதம் எந்த கல்லூரி அப்படிங்கிற கேள்விதான். ஆமா, அது ஒரு பெரிய தலைவலி. இப்போதெல்லாம் எங்க திரும்பினாலும் கிளாட் தேர்வு பத்தின பேச்சாவே இருக்கு. அந்த காமன் லா அட்மிஷன் டெஸ்ட், கோச்சிங் சென்டர்கள் எல்லாம் புற்றீசல் மாதிரி பெருகிடுச்சு. கண்டிப்பா. இந்த தேசிய சட்ட பல்கலைக்கழகங்களை, அதாவது NLUக்களை ஏதோ சட்டக் கல்வியோட IIT அப்படின்னு கொண்டாடுறாங்க. IITல படிக்கிற மாதிரி அங்கே படிக்கிறது தான் உச்சபட்ச கௌரவம் அப்படின்னு ஒரு மாயை கட்டமைக்கப்படுது. அது முழுசா மாயேன்னு சொல்ல முடியாது. ஆனா அதுல ஒரு முரண்பாடு இருக்கு. அதுதான் நானும் கேட்க வந்தேன். இதுல இருக்கிற முரண்பாடு என்னன்னா, இவங்க இவ்ளோ கஷ்டப்பட்டு அந்த IITல படிச்சுட்டு வர்றாங்க. ஆனா மாவட்ட நீதிமன்றங்கள்லயோ உயர் நீதிமன்றங்கள்லயோ இவங்க நின்னு சாதாரண மக்களோட வழக்குகளுக்காக வாதாடுறத நான் பார்க்கறதே இல்லையே. தேசிய அளவிலான சிறந்த மூளைகள் ஏன் நீதிமன்ற படைகளை மிதிக்கிறதே இல்ல? இதுதான் நாம உடைக்க வேண்டிய அடுத்த மிக பெரிய மாயை. தேசிய சட்ட பல்கலைக்கழகங்களோட பாடத்திட்டமும் அவங்க மாணவர்களை உருவாக்குற விதமும் முற்றிலுமா கார்ப்பரேட் உலக மையமா வச்சு மட்டும்தான் இருக்கு. ஓ, அவங்க டார்கெட்டே வேறயா? ஆமா, அங்க படிக்கிற மாணவர்கள் பெரிய பன்னாட்டு நிறுவனங்களோட சட்ட ஆலோசகர்களாவோ, அதாவது இன்ஹவுஸ் கவுன்சில்னு சொல்லுவாங்க, அல்லது கார்ப்பரேட் லா ஃபார்ம்ஸ்ல பல லட்ச ரூபாய் சம்பளத்துல வேலைக்கு செல்வதையே இலக்கா வச்சிருக்காங்க. அப்ப அவங்க கோர்ட்டுக்கு போறதே இல்லையா? இல்ல, அவங்க நீதிமன்றத்துல குறுக்கு விசாரணை, அதாவது அந்த கிராஸ் எக்ஸாமினேஷன் செய்யறது கிடையாது. மாறா குளிரூட்டப்பட்ட ஏசி அறைகள்ல உட்காந்து பல 100 பக்கங்கள் கொண்ட வணிக ஒப்பந்தங்களை உருவாக்குறாங்க. சர்வதேச தீர்ப்பாயங்கள்ல வாதாடுறாங்க. அது ஒரு தனி உலகம். அப்படி என்றால் ஒரு சாதாரண மனுஷனோட நிலப்பிரச்சனை, ஒரு பெண்ணோட வரதட்சணை கொடுமை, மனித உரிமை மீறல்கள் அல்லது ஒரு சாமானியனோட ஜாமீன் மனு, இதற்கெல்லாம் யாரு வாதாடுறது? அதற்காக கார்ப்பரேட் வழக்கறிஞர்கள் வரமாட்டாங்களா? கண்டிப்பா வரமாட்டாங்க. அவங்களுக்கு அதுல நிபுணத்துவமும் குறைவு, அந்த அமைப்பு முறை அதற்கானதும் கிடையாது. இங்கதான் மாநில அரசு நடத்துற சட்டக் கல்லூரிகளோட மகத்துவம் நமக்கு தெரிய வரும். மாநில கல்லூரிகள்னா நம்ம டாக்டர் அம்பேத்கர் சட்டப் பல்கலைக்கழகம்? ஆமா, தமிழ்நாட்டை பொறுத்தவரை டாக்டர் அம்பேத்கர் சட்டப் பல்கலைக்கழகத்தின் கீழே இயங்குற அரசு மற்றும் இணைவு பெற்ற கல்லூரிகள் தான் நிஜமான அடித்தட்டு நீதிக்கான தொழிற்சாலைகள். இந்த கல்லூரிகள்ல படிக்கிற மாணவர்கள் சமூகத்தோட பல்வேறு விளிம்பு நிலைகள்ல இருந்து வர்றாங்க. அவங்களுக்கு நிலத்தோட மதிப்பு தெரியும், வறுமையோட வலி தெரியும், காவல் நிலையங்கள்ல நடக்கிற அத்துமீறல்கள் தெரியும். அதற்கும் மேலா உள்ளூர் நீதிமன்றங்களோட மொழி மற்றும் கலாச்சாரம் அவங்களுக்கு அத்துப்படி. மொழி ரொம்ப ஒரு முக்கியமான காரணி இல்லையா? தேசிய பல்கலைக்கழகங்கள்ல முழுவதும் ஆங்கிலத்துல மட்டுமே சட்டத்தலத்துல இயங்குறாங்க. ஆனா நம்ம மாவட்ட நீதிமன்றங்கள்ல உள்ளூர் மொழியோட ஆளுமை மிக முக்கியம். ரொம்ப கரெக்ட். ஒரு சாட்சி கிட்ட ஆங்கிலத்துல கேள்வி கேட்டு அதை மொழிபெயர்த்து புரிஞ்சுக்கிறதுக்குள்ள வழக்கோட தன்மையே மாறிடும். ஒரு சாதாரண விவசாயி கிட்ட போய் இங்கிலீஷ்ல கிராஸ் எக்ஸாமினேஷன் பண்ண முடியுமா? நிச்சயமா முடியாது. அது மட்டும் இல்ல, ஒரு சிறந்த கள வழக்கறிஞரை உருவாக்குறது அப்படிங்கிறது வெறும் புத்தக அறிவு கிடையாது. நீதிமன்ற தாழ்வாரங்கள்ல நடக்கிற விவாதங்கள், நீதிபதியோட மனநிலைய புரிஞ்சுக்கிற திறன், எதிர்த்தரப்பு வழக்கறிஞரோட வியூகத்தை நொடிப்பொழுதுல உடைக்கிற சாமர்த்தியம், இதையெல்லாம் மாநில கல்லூரி மாணவர்கள் தங்களோட சீனியர் வழக்கறிஞர்கள் கிட்ட இருந்து நேரடியாக கத்துக்கிறாங்க. பிராக்டிகல் எக்ஸ்பீரியன்ஸ். ஆமா, வரலாற்று பூர்வமாவே பாத்தீங்கன்னா இந்தியாவோட மிகச்சிறந்த கிரிமினல் வழக்கறிஞர்கள், உச்சநீதிமன்ற உயர்நீதிமன்ற நீதிபதிகள் பலரும் இதுபோல மாநில அரசு கல்லூரிகள்ல படிச்சு தங்களோட கடின உழைப்பால மேல வந்தவங்க தான். தேசிய கல்லூரிகள் ஒப்பந்தங்களை உருவாக்குறதுல கில்லாடிகள் அப்படின்னா, மாநில கல்லூரிகள் நிஜமான நீதியை நிலைநாட்டுறதுல ஈடு இணையற்றவை. இத பார்க்கும்போது எனக்கு என்ன தோணுதுன்னா, கிளாட் தேர்வு எழுதி தேசிய காலேஜ்ல சேர்றது தான் பெருமை அப்படின்னு பெற்றோர்கள் முட்டி மோதுறது ஒரு வகையான அறியாமைன்னு தான் சொல்லணும். மாணவனோட நிஜமான இலக்கு என்ன அப்படிங்கறத பொறுத்து தான் காலேஜ் தேர்ந்தெடுக்கணும். சரி, இப்போ அரசு மற்றும் தேசிய கல்லூரிகள்ல இருக்கிற இடங்கள் ரொம்ப குறைவு, போட்டி மிக அதிகம். அங்க இடம் கிடைக்காத பல ஆயிரக்கணக்கான மாணவர்கள் வேற வழி இல்லாம தனியார் கல்லூரிகளை நாடி செல்றாங்க. ஆமா, அங்கதான் பெரிய ஆபத்தே இருக்கு. அதான் நாம ஆரம்பத்துல பேசின அந்த 15 லட்சம் ரூபாய் கண்ணி விடி அங்கதான் காத்துட்டு இருக்கு.
மேனேஜ்மெண்ட் கோட்டா அப்படிங்கிற பேர்ல நடக்கிற வியாபாரம் ஒரு புறம் இருக்கட்டும், இந்த அங்கீகார பிரச்சனை எப்படி வேலை செய்யுது அதை கொஞ்சம் விளக்குங்களேன். இத நேயர்கள் மிக தெளிவா புரிஞ்சுக்கணும். இந்தியாவுல உயர்கல்வியை நிர்வகிக்கிறது பல்கலைக்கழக மானியக் குழு, அதாவது யுஜிசி. சரி. ஆனா சட்டம், மருத்துவம், கட்டடவியல் போன்ற தொழில்முறை படிப்புகளுக்கு அந்தந்த துறைகளுக்கென தனி கவுன்சில்கள் இருக்கு. சட்ட கல்வியை பொறுத்தவரை அது இந்திய பார் கவுன்சில். இது 1961ஆம் ஆண்டு வழக்கறிஞர்கள் சட்டத்தின் கீழ் உருவாக்கப்பட்ட ஒரு தன்னாட்சி அமைப்பு. ஓகே. இப்போ சில தனியார் சட்டக் கல்லூரிகள் என்ன பண்றாங்கன்னா, ஒரு பல்கலைக்கழகத்துக்கிட்ட இருந்து யுஜிசி அங்கீகாரத்தை மட்டும் வாங்கிடுறாங்க. அத வச்சுக்கிட்டு நாங்கள் சட்டப்பட்டம் வழங்குறோம் அப்படின்னு ரொம்ப பகாட்டான விளம்பரங்களை வெளியிடுறாங்க. அதாவது கல்லூரியில சேர்றதுக்கு முன்னாடி மாணவர்கள் வெறும் அந்த யுஜிசி அங்கீகாரத்தை பார்த்து ஏமாந்துடுறாங்க. ஆமா, இதனுடைய தர்க்கம் எனக்கு நல்லா புரியுது. இத கேக்குறவங்களுக்கு ஈஸியா புரியுற மாதிரி நான் ஒரு உதாரணம் சொல்லட்டுமா? தாராளமா சொல்லுங்க. இந்த யுஜிசி அப்படிங்கிறது உங்களுக்கு ஒரு காரை எப்படி ஓட்டுறது அப்படிங்கிற ஒரு புத்தகத்தை கொடுத்து அதை நீங்க படிச்சிட்டீங்க அப்படின்னு ஒரு சான்றிதழை கொடுக்குது. அதை வச்சுக்கிட்டு நீங்க காரை பத்தி நிறைய பேசலாம். ஆனா இந்திய பார் கவுன்சில், அதாவது பிசிஐ அப்படிங்கிறது ஒரு ஆர்டிஓ அலுவலகம் மாதிரி. அவங்க தான் உங்களுக்கு டிரைவிங் லைசன்ஸ் கொடுக்கணும். எக்ஸாக்ட்லி. லைசன்ஸ் இல்லாம நீங்க அந்த காரை ரோட்ல ஓட்டுனீங்கன்னா, அதாவது நீதிமன்றத்துல வாதாடினா அது சட்டப்படி குற்றம். பிசிஐ அங்கீகாரம் இல்லாத பட்டம் அப்படிங்கிறது லைசன்ஸ் இல்லாத கார் மாதிரி. பார்க்க ரொம்ப அழகா இருக்கும், ஆனா எந்த பயனும் கிடையாது. மிக சரியான விளக்கம் கொடுத்தீங்க. பிசிஐ ஏன் இவ்ளோ கடுமையா இருக்கு அப்படிங்கிறதுக்கும் ஒரு காரணம் இருக்கு. என்ன காரணம்? அவங்க வெறும் பாடத்திட்டத்தை மட்டும் பார்க்கறது கிடையாது. அந்த கல்லூரியில மாணவர்களுக்கு பயிற்சி அளிக்க மூட் கோர்ட், அதாவது மாதிரி நீதிமன்றம் வசதி இருக்கா, சட்ட உதவி மையம் செயல்படுதா, போதிய அளவா அனுபவம் வாய்ந்த பேராசிரியர்கள் இருக்காங்களா, மாணவ ஆசிரியர் விகிதம் சரியா இருக்கா, இப்படி அனைத்தையும் ஆய்வு செஞ்ச பிறகுதான் அந்த ஆண்டுக்கான அங்கீகாரத்தையே வழங்குவாங்க. இவ்ளோ விஷயங்கள் இருக்கா? ஆமா. அது மட்டும் இல்லாம இந்த அங்கீகாரம் அப்படிங்கிறது நிரந்தரமான ஒண்ணு கிடையாது. ஒவ்வொரு வருஷமோ அல்லது குறிப்பிட்ட கால இடைவெளியிலையும் கல்லூரிகள் இத புதுப்பிக்கணும். போன வருஷம் ஒரு காலேஜுக்கு பிசிஐ அங்கீகாரம் இருந்திருக்கலாம். அதை வச்சு அவங்க இந்த வருஷமும் விளம்பரம் பண்ணுவாங்க. கரெக்ட். ஆனா இந்த வருஷம் ஏதாவது குறைபாடுகளுக்காக அவங்களோட அங்கீகாரம் ரத்து செய்யப்பட்டிருக்கலாம். இத கவனிக்காம பல பெற்றோர்கள் பல லட்சங்களை கொட்டிடுறாங்க. இது எப்படிங்க தடுக்கிறது? அந்த பகாட்டான விளம்பரங்களை தாண்டி உண்மையை நாம எப்படி தெரிஞ்சுக்கிறது? இதுல எந்த ராக்கெட் சயின்ஸும் கிடையாது. ரொம்ப சிம்பிள். ஒவ்வொரு பெற்றோரும் மாணவரும் தங்களோட ஸ்மார்ட் போன்லயே இதை செக் பண்ணலாம். எப்படி? பார் கவுன்சில் ஆஃப் இந்தியாவோட அதிகாரப்பூர்வ வெப்சைட்டுக்கு போனா லிஸ்ட் ஆஃப் அப்ரூவ்ட் லா காலேஜஸ் அப்படின்னு ஒரு பகுதி இருக்கும். அதுல மாநிலம் வாரியா, பல்கலைக்கழகம் வாரியா, எந்தெந்த கல்லூரிகளுக்கு எந்தெந்த கல்வியாண்டு வரை அங்கீகாரம் வழங்கப்பட்டிருக்கு அப்படிங்கிற முழுமையான PDF பட்டியல் இருக்கும். அதுல நீங்க சேரப்போற கல்லூரியோட பெயர் நடப்பு ஆண்டுக்கான பட்டியல்ல இருக்கா அப்படிங்கறத தேடி பார்க்கணும். கல்லூரி நிர்வாகம் என்னதான் நாங்க அப்ளை பண்ணியிருக்கோம், அடுத்த மாசம் ஆர்டர் வந்துடும் அப்படின்னு சொன்னாலும் எழுத்துப்பூர்வமான ஆவணம் இணையதளத்துல இல்லாம ₹1 கூட நீங்க கட்டக்கூடாது. ஆக ஒரு சட்ட மாணவன் செய்ய வேண்டிய முதல் லீகல் ரிசர்ச் அவன் சேரப்போற கல்லூரிய பத்தினதுதான். எந்த ஒரு விஷயத்தையும் ஆதாரம் இல்லாம நம்பக்கூடாது அப்படிங்கிற வழக்கறிஞரோட அடிப்படை பண்பு அவங்க இங்கிருந்தே தொடங்கணும். ஆமாங்க. இந்த உரையாடல் மூலமா நாம பல சிக்கலான முடிச்சுகளை அவிழ்த்திருக்கோம் அப்படின்னு நினைக்கிறேன். சட்டம் அப்படிங்கிறது பிளான் பி கிடையாது. அது ஒரு முதன்மையான தொழில்முறை படிப்பு. 5 வருஷ படிப்புக்கும் 3 வருஷ படிப்புக்கும் உள்ள வேறுபாடுகள், கார்ப்பரேட் உலகை ஆளும் NLUக்கள், களத்துல இறங்கி நீதிமன்றங்கள்ல போராடும் மாநில கல்லூரிகள், எல்லாவற்றுக்கும் மேலா தனியார் கல்லூரிகள்ல உள்ள UGC மற்றும் PCI அங்கீகாரங்களுக்கு இடையிலான வேறுபாடுகள்னு பல தளங்கள்ல நம்ம பயணிச்சிருக்கோம். இதுல நாம கவனிக்க வேண்டிய ஒட்டுமொத்த சாராம்சம் இதுதான். சட்டக்கல்வி அப்படிங்கிறது மற்ற படிப்புகளை போன்றது கிடையாது. ஒரு மருத்துவர் ஒரு நோயாளியோட உயிரை காப்பாத்துறாரு, ஒரு பொறியாளர் ஒரு பாலத்தை கட்டுறாரு. ஆனா ஒரு வழக்கறிஞர் ஒரு சாமானிய மனுஷனோட அடிப்படை உரிமையை காப்பாத்துறாரு, அவனோட சுதந்திரத்தை, அவனோட வாழ்வாதாரத்தை மீட்டு தர்றாரு. அதனால சட்டக்கல்லூரிய தேர்ந்தெடுக்கிறது அப்படிங்கிறது இந்த சமூகத்துக்கு எத்தகைய பொறுப்பான மனிதர்களை நம்ம வழங்க போறோம் அப்படிங்கிறதுக்கான முதல் படி.
தேசிய சட்ட பல்கலைக்கழகங்கள்ல படிச்சுட்டு பல லட்ச ரூபாய் சம்பளத்துல கார்ப்பரேட் நிறுவனங்களுக்கு போற வழக்கறிஞர்கள் தான் வெற்றியாளர்கள் அப்படின்னு ஒரு மாயை இருக்கிறத பத்தி நம்ம பேசணும் இல்லையா? ஆமா, பேசணும். ஆனா தொழில்நுட்பம் வளர வளர இந்த மாயை வெகு விரைவில் உடைஞ்சிடும் அபாயம் இருக்குன்னு நான் நினைக்கிறேன். நீங்க செயற்கை நுண்ணறிவு, அதாவது ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸோட வருகையை குறிப்பிடுறீங்களா? சரியா பிடிச்சிட்டீங்க. இன்னைக்கு பல கார்ப்பரேட் லா ஃபார்ம்ஸ்ல ஜூனியர் வழக்கறிஞர்கள் செய்யற வேலைகளை, அதாவது நூற்றுக்கணக்கான பக்கங்கள் கொண்ட ஒப்பந்தங்களை வாசிக்கிறது, அதுல உள்ள ஓட்டைகளை கண்டுபிடிக்கிறது, முந்தைய வழக்குகளோட தீர்ப்புகளை தேடி எடுக்கிறது, லீகல் டிராஃப்டிங் அண்ட் ரீசர்ச், இது போன்ற வேலைகளை ChatGPT போன்ற AI தொழில்நுட்பங்கள் சில நொடிகள்ல ரொம்ப துல்லியமா செஞ்சிடுது. இதனால கார்ப்பரேட் சட்டத்துறையில எதிர்காலத்துல மனிதர்களுக்கான வேலை வாய்ப்புகள் கடுமையா சுருங்க அபாயம் இருக்கு இல்லையா? இது ரொம்ப மிக ஆழமான சிந்தனை. நீங்க சொல்றது சரிதான். ஏஐ தொழில்நுட்பம் ஒரு ஒப்பந்தத்தை உருவாக்கலாம், லீகல் நோட்டீஸை டிராஃப்ட் பண்ணலாம். ஆனா ஒரு செஷன்ஸ் நீதிமன்றத்துல நின்னு பொய் சொல்ற ஒரு சாட்சியோட உடல் மொழியை கணித்து அவனோட கண்ணை பார்த்து குறுக்கு விசாரணை செய்ய ஒரு ஏஐயால நிச்சயமா முடியாது. கரெக்ட். ஒரு உணர்ச்சிகரமான குடும்ப பிரச்சனையில நீதிபதியோட மனநிலைய புரிஞ்சுகிட்டு அதுக்கேத்த மாதிரி வாதங்களை முன்வைக்க எந்த அல்காரிதம்த்துக்கும் தெரியாது. அதுதான் கார்ப்பரேட் உலகம் என்னதான் AI வசம் சென்றாலும் அடித்தட்டு மக்களோட நிஜமான பிரச்சனைகளுக்கான தீர்வு மனித உணர்வுகளோட இணைந்த நீதிமன்றங்கள்ல தான் இருக்கு. அதை எதிர்கொள்ளும் திறன் நம்ம மாநில கல்லூரிகளில் பயின்று களத்துல இறங்கி போராடும் வழக்கறிஞர்களுக்கு மட்டுமே உண்டு. அதனால இன்னைக்கு கார்ப்பரேட் பளபளப்பை பார்த்து பெருமைப்படுற சமூகம் எதிர்காலத்துல இந்த நிஜமான கள வழக்கறிஞர்களையே மீண்டும் அண்ணாந்து பார்க்கும் நிலை வரும். அந்த ஒரு முன்கணிப்போட இந்த ஆழமான அலசலை நம்ம நிறைவு செய்றோம். சட்டக்கல்வி பற்றி உங்களோட பார்வையை இந்த விவாதம் சற்றேனும் கூர்மையாக்கி இருக்கும் அப்படின்னு நாங்க நம்புறோம். மீண்டும் ஒரு சுவாரஸ்யமான தலைப்போட அடுத்த சந்திப்புல இணையலாம். விதிகள் அறிவோம், விவேகத்துடன் செயல்படுவோம். இது நமது சட்டவியல். மேலும் பயனுள்ள சட்ட தகவல்களுக்கு ஜூரிஸ்ப்ரூடென்ஸ் தமிழ் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் செய்ய மறக்காதீர்கள். அப்படியே இந்த வீடியோவை லைக் மற்றும் ஷேர் செய்யுங்கள். அடுத்ததாக நாம் எந்த சட்ட தலைப்பை பற்றி பேச வேண்டும் என்பதை கமெண்டில் சொல்லுங்கள்.